ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏலத்தில் யாரும் வாங்கலைன்னா உங்கள் பையனை நாங்கள் வாங்குவோம். தோனி கொடுத்த உத்தரவாதம். யார் இந்த வீரர்? நடந்து முடிந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் மொத்த அணிகளும் ஐபிஎல்லில் விளையாடாத, இந்திய அணிக்கு தேர்வாகாத இளம் இந்திய வீரர்களை வாங்குவதற்கு பெரிய ஆர்வம் காட்டினார்கள். ராஜஸ்தான் சுபம் துபே, சென்னை சூப்பர் கிங்ஸ் சமீர் ரிஸ்வி, டெல்லி குமார் குஸ்கரா போன்ற இளம் வீரர்களை கோடி கணக்கில் கொடுத்து வாங்கியது. இது ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆரோக்கியமான போக்காக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் ஏலத்தில் மோதி இதே போன்ற ஒரு இளம் வீரரை குஜராத் டைட்டன்ஸ் அணி 3.60 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. அந்த வீரர் யார் என்றால், 21 வயதான ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இடது கை விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ராபின் மின்ஸ். இவரை லெப்ட் ஹேண்ட் பொல்லார்ட் என்று அழைக்கிறார்கள். இவரது வீடியோக்களும் மிக அதிரடியாக இருக்கின்றன. மேலும் இவருடைய சிறப்பு என்னவென்றால், ஐபிஎல் தொடரில் இடம்பெறும் முதல் பழங்குடியின வீரர் இவர்தான். இவரது தந்தை இராணுவத்தில் பணியாற்றி தற்பொழுது ஜார்க்கண்ட் விமான நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த இளம் வீரர் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வந்து இந்திய கிரிக்கெட்டை ஆட்சி செய்த மகேந்திர சிங் தோனியை தன்னுடைய ரோல் மாடலாக கொண்டிருக்கிறார். மேலும் அவரைப் போலவே அதிரடியாகவும் விளையாடுகிறார். இந்த நிலையில் விமான நிலையத்தில் பணியாற்றும் இவரது தந்தை மகேந்திர சிங் தோனி குறித்து கூறும்பொழுது, சில நாட்களுக்கு முன்பு நான் ரஞ்சி விமான நிலையத்தில் தோனி அவர்களை சந்தித்தேன். ஏலத்தில் ராபினை யாரும் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் எடுப்போம் என்று அவர் எனக்கு கூறியிருந்தார் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படியான நிலையில்தான் சிஎஸ்கே அவரது திறமையை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்து ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்த போது குஜராத் டைட்டன்ஸ் விடாமல் சென்று 3.60 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டது. இல்லை என்றால் இந்த வீரர் நிச்சயம் அடிப்படை விலையிலாவது சிஎஸ்கே அணியில் இறந்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.